சிவகங்கை மாவட்டம் கீழடி அகழாய்வில் கண்டெடுக்கப்பட்ட பண்டைய தமிழர்களின் வாழ்க்கை சுவடுகளை பாதுகாக்கவும் அவற்றை பொதுமக்கள் நேரில் கண்டு புரிந்து கொள்ளவும் தமிழ்நாட்டில் முதன்முறையாக திறந்தவெளி அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த அருங்காட்சியகத்தை பொதுமக்கள் பார்வைக்கு பிப்ரவரி 13ஆம் தேதி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைக்க உள்ளார். கீழடியில் கடந்த சில ஆண்டுகளாக மத்திய மற்றும் மாநில தொல்லியல் துறைகள் இணைந்து பல கட்டங்களாக அகழாய்வு பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். அந்த அகழாய்வுகளில் பண்டைய தமிழர்களின் குடியிருப்புகள், கட்டிட அமைப்புகள், கருவிகள், மண்பாண்டங்கள், ஆபரணங்கள் உள்ளிட்ட பல முக்கிய பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டனர். இந்த ஆய்வுகள் தமிழர் நாகரிகம் மிக பழமையானதும் முன்னேறிய நகர்ப்புற வாழ்க்கை முறையுடனும் இருந்ததற்கான உறுதியான ஆதாரங்களை வெளிக்கொணர்ந்தனர். இதன் முக்கியத்துவத்தை கருத்தில் கொண்டு அகழாய்வு நடைபெற்ற பகுதிகளை அப்படியே பாதுகாத்து பொதுமக்கள் பார்வைக்கு கொண்டுவர தமிழக அரசு முடிவு செய்தது. அதன்படி கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் இந்த இடத்தை திறந்தவெளி அருங்காட்சியகமாக மாற்ற ரூபாய் 17,80,00,000 நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. பணிகள் தொடங்கிய பின்னர் கட்டுமான மற்றும் பராமரிப்பு செலவுகள் அதிகரித்ததால் திட்ட மதிப்பீடு உயர்த்தப்பட்டு தற்போது மொத்த செலவு ரூபாய் 22 கோடியாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டம் சுமார் 67,343 சதுர மீட்டர் பரப்பளவில் செயல்படுத்தப்பட்டுள்ளது. அருங்காட்சியகம் வளாகம் 2 முக்கிய அரங்குகளாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. 7ஆம் கட்ட அகழாய்வு நடைபெற்ற பகுதி 1ஆம் அரங்காக மாற்றப்பட்டுள்ளது. அதேபோல் 2ஆம், 4ஆம் மற்றும் 6ஆம் கட்ட அகழாய்வு நடைபெற்ற பகுதிகள் 2ஆம் அரங்காக உருவாக்கப்பட்டுள்ளன. தற்போது 1ஆம் அரங்கு முழுமையாக பணிகள் முடிவடைந்து பொதுமக்கள் பார்வைக்கு தயாராகியுள்ளது. 2ஆம் அரங்கின் பணிகளும் தொடர்ந்து முன்னேறி வருகின்றனர். இந்த திறந்தவெளி அருங்காட்சியகத்தின் மூலம் பண்டைய தமிழர்கள் எவ்வாறு வாழ்ந்தனர், அவர்கள் பயன்படுத்திய வீட்டு உபகரணங்கள், தொழில்நுட்ப அறிவு, நகரமைப்பு திறன், கழிவுநீர் வடிகால் அமைப்புகள் போன்ற பல அம்சங்களை மக்கள் நேரடியாக கண்டு அறிந்து கொள்ள முடியும். அகழாய்வு செய்யப்பட்ட இடங்களின் இயல்பை காக்கும் வகையில் அமைக்கப்பட்டுள்ள இந்த அருங்காட்சியகம் தமிழர் நாகரிக வரலாற்றை உயிர்ப்பிக்கும் முயற்சியாக பார்க்கப்படுகிறது. இந்தியாவிலேயே இவ்வகையான திறந்தவெளி அருங்காட்சியகம் முதன்முறையாக கீழடியில் உருவாக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. இது மாணவர்கள், ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் வரலாற்றில் ஆர்வமுள்ள பொதுமக்களுக்கு மிகப்பெரிய பயனளிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கீழடியின் தொன்மை மற்றும் தமிழர் பாரம்பரியத்தை உலகிற்கு எடுத்துக்காட்டும் முக்கிய மையமாக இந்த அருங்காட்சியகம் அமையும் என அரசு தரப்பில் நம்பிக்கை தெரிவிக்கப்பட்டுள்ளது.